இன்றைக்கி டின்னர் வந்து அவில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெயை விட்டாச்சு. இது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் வெடித்த உடனே இங்கே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே நம்ம போட்டுடலாம். அதாவது இங்கே கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், இது கருவேப்பிலை, இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் உருளைக்கிழங்கி வேக வச்சு வச்சுருக்கேன். 2 தக்காளியும் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெடித்த உடனே நான் வந்து இந்த வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுடுறேன். கொஞ்சம் வதங்கலாம். இது நல்லாவே வதங்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கையும் நம்மளோட இந்த தக்காளியும் நம்ம போட்டுட்டு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிட்டு இதில் மஞ்சப்பொடியும் உப்பும் வச்சுருக்கேன். இதை போட்டுடுறேன். இதை ஒரு இலக்கிட்டு நான் பெருங்காயத்தையே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது இங்கே பெருங்காயம் இருக்குது, இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அவிலில் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு, இது வந்து ரொம்ப லேஸ் அவில் தான், ஊரெல்லாம் வேண்டாம். அப்புறம் குழன்னு ஆகிடும். உடனே இதை எடுத்து கடைசியாக இது கூட போட்டுட்டு நம்ம தாளிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம் வேணும்னாக்கா. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் மூடியும் பொழிஞ்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா மாதிரி புழிஞ்சு இதில் போட்டுட்டு இலக்கெல்லாம் ரொம்ப நாள் ஊற வாண்டாது, என்ன அப்புறம் குழன்னு ஆகிடும். இந்த எலுமிச்சம்பழத்தை இதை புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை கொட்டி எடுத்துட்டு இதை வந்து அவில் கூட விட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த வறுத்த வேர்க்கடையும் கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அவில் ரெடியாக எடுத்து நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து இந்த அவில் தான். அதுக்கப்புறம் சாலட் வச்சுருக்கேன். இது வந்து வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காவும் தக்காளியும் போட்டு ஃப்ரை பண்ணினது. இதுதான் இன்றைக்கி டின்னருக்கு கொடுக்க போகிறேன். நோ சப்பாத்தி டுடே. Hope you all will like this. If you like my video, please like, share and subscribe. Thank you, friends.